Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி பூஜா மந்திர் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் தேவையான துணியோ எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட டெப்த் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து 14.5 இன்ச்சஸ் எடுத்துக்க போறோம். இந்த பெரிய கிளாத்ல மூணா டிவைட் பண்ணியிருக்கேன் 14.5 இன்ச்சுக்கு. இதை கட் பண்ணி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட டோட்டல் அளவு இந்த பாக்ஸோட சுற்றளவு வரைக்கும் வரணும். ஸோ அந்த அளவுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாக்ஸோட சுற்றளவுக்கு ஏற்ற அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த பாக்ஸை நம்ம கவர் பண்ணி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு அடியில் இந்த கிளாத் இருக்குது. அப்படியே இதை மேல் பக்கமாக கவர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணால் டைட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு சர்க்குலர் பீஸ் மாதிரி மாற்றிட்டு பாக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ ஒரு பக்கத்தில் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன், இன்னொரு பக்கத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இது பூஜா ஷெல்ஃபோட பேக் சைட். இந்த பேக் சைடில் நம்ம எதுவும் கவர் பண்ண போகிறதில்ல. இந்த 4 பக்கத்துலையும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். பாக்ஸோட அவுட்டர் சைடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருக்க 4 ஃப்ளாப்ஸில் ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி டிசைனுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் பூஜா ஷெல்ஃபோட மேல் சைடில் வரும். ஸோ ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை இந்த சைடில் வச்சுட்டு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கிளாத்தை இந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கீழ்ப்பக்கம். கட் பண்ண ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பறதுக்கு முன்னாடி ஓரத்துலலாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்ட்போர்டில் இதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த சைடை இது கூட ஜாயின் பண்ணணும். இந்த மேல் கவரை நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த கரெக்டான சைடில் போட்டுட்டு அந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மேல் பக்கத்தில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் அழகாக இந்த பார்டர் வந்துடும். ஜாயின் பண்ணியாச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் லேஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த லேஸ்லேருந்து இந்த ஃப்ளவர் பார்ட் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இதில் ஃப்ளவர் பார்ட்டும் சேர்ந்து இருந்தது. அந்த ஃப்ளவர் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல் லேஸையும் சேர்த்து அந்த டிசைனோட சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சைடில் இருக்க ஃப்ளாப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்ச கவரை இதுக்கு போட்டு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு கார்ட்போர்டையும் இந்த ரெண்டு சைட்லையும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸோட உள்பக்கம் இந்த செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கரை ஒட்டிடலாம். இது நமக்கு ஒரு வுட்டன் ஃபினிஷ் கொடுக்கும். இந்த ஸ்டிக்கரோட சர்ஃபேஸில் தண்ணியோ எண்ணெயோ பட்டு அப்சார்ப் பண்ணாது. ஸோ நம்ம ஈஸியாக அதை தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இது கார்ட்போர்டு அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு முன்னாடி உள் பக்கத்தில் அண்ட் வெளி பக்கத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு எல்லாத்தையும் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போது ஒவ்வொரு சைடுக்கும் தேவையான அளவு கட் பண்ணி
இந்த ஷீட்டோட பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஒட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு உள்பக்கம் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கம் இருக்க ஃப்ளாப்ஸ்லையும் கவர் பண்ணணும். இது கார்ட்போர்ட் ஷெல்ஃபுன்றதுனால இதில் ஆணிலெல்லாம் படத்தை மாட்ட முடியாது. ஜஸ்ட் நம்ம நிற்க தான் வைக்க முடியும். ஸோ நம்ம நிற்க வைக்கிற படம் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தெர்மோகோல் பீஸில் நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். இந்த தெர்மோகோல் பீஸையும் இந்த ஷீட்டில் கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதை அப்படியே இந்த சர்ஃபேஸில் ஒட்டிடலாம். பூஜா ஷெல்ஃப் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவரை வந்து அவுட்டர் கவரை கம்ப்ளீட்டாக போட்டுடலாம். இந்த கோல்டன் பீட்ஸை யூஸ் பண்ணி 2 ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 2 ஹேங்கிங்ஸ்லையும் மேலேருந்து ஒரு 4 to 5 டிஸ்டன்ஸில் இந்த ஹூக்கையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 சைட்லையும் இந்த கோல்டன் ரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கு கூடவே சேர்த்து இந்த 2 ஹேங்கிங்ஸையும் 2 சைட்லையும் ஹேங் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஊசி நூலை வச்சு 2 சைட்லையும் இந்த கோல்டன் ரிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மேலேயே இந்த ஹேங்கிங்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கார்னரில் இருக்க கொக்கியை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 ஹேங்கிங்ஸையும் சைடில் இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. எப்போ நமக்கு வேணுமோ இந்த ஹூக்கை இங்கேருந்து எடுத்துகிட்டு பேக் சைடில் மாட்டிக்கலாம். இந்த பூஜா ஷெல்ஃபில் டோர் இருக்காது. அதுக்கு பதில் இந்த கிளாத்தை தான் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு பாட்டமில் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேல் சைடில் ஓரத்தில் மட்டும் 3 ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கையிலேயே தைச்சிக்கிறேன். இந்த ஃப்ரில்ஸ் வச்சதுனால இந்த கிளாத் வந்து அப்படி பெண்ட் ஆகும். ஸோ 2 சைட்லையும் இந்த மாதிரி எண்டில் இந்த மாதிரி வளைச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பூஜா ஷெல்ஃபை எப்போவுமே பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன்லேயும் வச்சுக்கலாம். பட் இதில் கர்டைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையானப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃபை வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி இந்த சைடில் ஹூக்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் நம்ம பார்த்தோம். 2 சைட்லையும் ஹூக் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பூஜா ஷெல்ஃபோட சைட் லுக். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அகைன் இந்த ஹூக்கை எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்டைனை பிளெயினாக பார்க்கறதுக்கு ஒரு டிவி கவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கர்டைனில் ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம். சில மேரேஜ் இன்விடேஷன்லாம் பார்த்தா இந்த மாதிரி பிள்ளையார் டாலர் இருக்கும். ஸோ அதை தான் எடுத்து இந்த சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த 2 ஹேங்கிங்ஸையும் கூட க்ளூ கனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன்சி லேஸ் நம்ம ட்ரெஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் லெஃப்ட் ஓவர் பீஸை வச்சு ஜுவல்லரி ஐட்டம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ ரொம்ப லாங் பேக் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த 2த்தையும் ரெடி பண்ணி கர்டனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கறதுக்கு இது ஒரு பூஜா ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.